நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவநீதியை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 9. Philippians chapter 3 verse 9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் ஈராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும். இந்த வசனத்துடைய துவக்கத்திலே பவுலடியார் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு. அவர் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, எந்தபடியாக கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்றாரு? நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல். நியாயப்பிரமாணத்தினால வருகிற நீதியே சுயநீதி. இதை நாம கடந்த வாரங்களையும் பார்த்திருக்கிறோம். இந்த சுயநீதி நமக்கு செல்ஃப் ஐடென்டிட்டியை தருது. அதாவது நான், என்னுடைய மாம்சத்தின் கிரியை இல்ல என்னுடைய மாம்சத்தை சார்ந்த மற்ற காரியங்கள் எல்லாமே சுயநீதியை பற்றுகிறதாக இருக்கு. இதே அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா ஈராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். யூதர்களுக்கு விருத்த சேதனம்ன்றது ஒரு உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டு அது மாம்ச ரீதியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை காண்பிச்சது. ஆனா இந்த நாட்கள்ல நாம விருத்த சேதனம் உள்ளவர்கள்ன்றது எப்படி காண முடியும்? நாம விருத்த சேதனம் உள்ளவர்கள்ங்கிறத எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உள்ளத்தினால நாம யூதனா இருக்கிறது. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்படி ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அந்தபடி இருக்கும் போதுதான் நாம விசுவாசத்தினால வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவர்களாக இருப்போம். இந்த விசுவாச பிரமாணமானது அன்பினால கிரியை செய்யக்கூடியதா இருக்கு. அது கிறிஸ்துவின் அடையாளமா இருக்கு. நம்முடைய சொந்த அடையாளத்தை காட்டிலும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி கிறிஸ்துவையே மையமாக கொண்டிருப்பதே நமக்கு சரியாக இருக்கும். அந்தபடியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியவர்களாக நாம் இருக்கணும். அதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார மேன்மை பாராட்டுகிற விதமா இருக்கும். அப்படி அல்லாம நியாய பிரமாணத்தினால வருகிற சுயநீதியை பின்பற்றணும்னா அது நம்மை பாவத்துக்கு உட்படுத்துகிறதாகவே இருக்கும். மேலும் மாம்சத்தினால வருகிற சுயநீதியை பற்றிக் கொள்வதற்கு பவுலடியார் எல்லா விதத்திலையும் தேர்ந்தவரா இருக்கிறாரு. இதே அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும்னா நான் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தினால் நம்பிக்கையா இருக்கிற நினைக்கிறத காட்டிலும் நான் அதிகமா அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன்னு சொல்லி அவர் நியாயப்பிரமாணத்தை எல்லா விதத்திலும் நிறைவேற்றி மாம்சத்துல தன்னுடைய சுய அடையாளத்தை பின்பற்றுகிறவரா இருக்கிறதுக்கு நல்ல உதாரணமா இருக்கிறாரு. ஆனா அதை உடையவரா அவர் இருக்க விரும்பல. எதனால? கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக வருகிற தேவ நீதியே அவருக்கு உகந்ததுன்றது நினைக்கிறாரு. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துட்டோம்னா கூட அங்க சில இடங்கள்ல அவர் கிரேக்க பாஷைய பேசக்கூடியவர்னு பார்க்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு அவர் மேல வருகிற ஒரு பயமும், அவர் ஒரு ரோம குடிமகன்னு தெரியும் போதும் அவர் மேல வருகிற பயமும் அநேகருக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கூட பவுலடியார் எப்படி யூஸ் பண்றாரு? அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும் ஒரு வாய்ப்பாகவே பயன்படுத்துறாரு. இப்படியாக அவர் தன்னுடைய சுய அடையாளத்தை தனக்காக பிரயோஜனப்படுத்தாம அதையும் கிறிஸ்துவுக்காகவே பிரயோஜனப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அவர் தன்னுடைய மாம்சத்திற்குரிய அடையாளம் எல்லாமே நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. இந்தபடியான ஒரு விசுவாசமும் பக்தி வைராகியமும் நம்ம இடத்துல காணப்படுதா? அதை நாம நிதானிச்சு பார்க்கணும். நாம கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நடந்து கொள்றோமா, இல்ல கிறிஸ்துவினால வருகிற ஆதாயத்திற்கு ஏதுவாக நடந்து கொள்கிறோமா? அநேக நேரங்கள்ல கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வர ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு கிடைக்கிற ஆதாயங்களை எதிர்நோக்கி பார்க்கிறவர்களாகவே நாம இருக்கிறோம். அப்படியாக இருக்காம நம்முடைய சுயநீதி எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறதுக்கு விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போதுதான் இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க முடியும். இந்த விசுவாசத்துல சரியாக நிற்கும் போதுதான் அன்பினால கிரியை செய்கிறவர்களாக இருக்க முடியும். அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க முடியும். இப்படியான ஒரு அடையாளத்தை உடையவர்களாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் விசுவாசத்தினால வருகிற தேவ நீதியை உடையவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க எங்க மாம்சத்தினால வருகிற சுயநீதியை பற்றி கொள்ளாம உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்தினால வருகிற தேவ நீதியை உடையவர்களாக இருந்து உம்மை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல நிலைத்திருந்து அன்பினால கிரியை செய்கிற விசுவாச பிரமாணத்தை உடையவர்களாக இருக்கணும் ராஜா. எங்களுடைய அடையாளம் கிறிஸ்துவாக இருக்கணுங்கிறத ஒவ்வொரு நாளும் நாங்க சிந்தித்து செயல்படணும் தகப்பனே.
தகப்பனே, அப்படிப்பட்ட நவமான இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தரலுங்க. அப்படியே நீங்க அருள் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.